ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் ரவி ரைடர். நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆனைக்கட்டி தாங்க போயிருந்தோம். உண்மையாக வேறு லெவலில் இருந்துச்சுலாம் சொல்ல மாட்டேன். உண்மையாக பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்டு ரைடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா செம்ம வெயில் அடிக்குதுங்க. அதுவும் கோயம்புத்தூரில் சொல்லவே வேணாம், அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது. நீங்களும் ஏதாச்சும் ட்ரிப்பு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிளேஸில் வந்து இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்கள் பிளானை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்த நீங்கள் போகலாமா வேணாமா அப்படிங்கிறத வந்து நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த ட்ரிப்பு எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூர்க்கு தாங்க போக போகிறோம். கூர்க்கு வந்து கர்நாடகா டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அங்கே தான் நம்ம வந்து அடுத்து நம்ம அங்கே தான் போக போகிறோம். அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபேமிலி ட்ரிப்பாக தான் இருக்கும். உண்மையாக அதையும் நான் கொஞ்சம் ஃபன்னாகவே கொண்டு போகலான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, பார்ப்போம். அதை நான் வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் அதோட அப்டேட்டை வந்து தரேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ண போது. இன்னும் நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட அவரோட பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் ரவி ரைடர். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தான் இருக்கோம். கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆனைக்கட்டிக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். அப்படியே வியூவை பாருங்கள், உண்மையாக வேறு லெவலில் இருக்குது. இப்போ ஆனைக்கட்டிக்கு தான் போயிட்டுருக்கோம். அப்படியே நம்ம போயிட்டு அங்கே லொக்கேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு விளாகாகவே ஃபுல்லாக போடுறேன். நம்ம போயிட்டு லொக்கேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். யார் கூட போயிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா யார் கூடயுமே போகலங்க, தனியாக சோலோ ரைடு தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, வாங்க நம்ம லொக்கேஷனுக்கு போய்ட்டு நான் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்க, நம்ம ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. உண்மையாகவே வேறு லெவலில் இருக்குங்க. நம்ம போகிற ரோடெலாம் பாருங்களேன், அப்படியே ஆப்போசிட்டில் ஹில்ஸு, அப்படியே நம்ம இந்த ரோட்டில் போகிறது உண்மையாக வேறு லெவலில் தான் இருந்துச்சு. ஆனால் வெயில் பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட அதிகமாக இருந்ததுனால என்னால் ஃபுல்லாக என்ஜாய் பண்ண முடியல. இப்போ ஓகே, நம்ம அப்படியே ஹில்ஸ் ஏறும் போது நான் வீடியோவை அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்க, நம்ம ஆனைக்கட்டி ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கீழே செக் போஸ்ட்லேயே சொல்லி தான் அனுப்புனாங்க, வெதர் சரியில்லை, அதனால் உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் வந்து உடனே ரிட்டன் இறங்கிடுங்க. ஏன்னா இங்கே வந்து விலங்கு வந்து அதிகமாக வந்து ரோட்டில் வந்து கிராஸ் ஆகிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாத காரணத்தினால விலங்குலாம் வந்து கிராஸ் ஆகிட்டுருக்கு. நீங்கள் போகிற வழியில் எங்கேயுமே வந்து வண்டியை நிறுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி தான் அனுப்பியிருக்காங்க. நம்ம இப்போ வண்டி எங்கேயுமே நிறுத்த போகிறது இல்லைங்க. நேராக போயிட்டு எங்கேயாவது லொக்கேஷன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே விளாக் பண்ணிவிட்டு நம்ம இறங்க வேண்டியது தான். ஆனால் இப்போ நீங்கள் சைடில் பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ரையாக தான் இருக்குது. ஒரு கூலிங் கொஞ்சம் கூட கூலிங்காகவே இல்லை. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆனைக்கட்டிக்கு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லொக்கேஷன் கூட உருப்படியாகவே இல்லைங்க. ஏன்னா இது சீசனே கிடையாதுன்னு நினைக்கிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பிளேஸ் எதுவுமே இல்லை. இங்கே வந்து ஒரு பார்க்குக்கு வந்தோங்க. அந்த பார்க்கு கூட அங்கே தான் இருக்குது. பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால நான் வந்துட்டேன். அதுவும் இல்லாமல் கூட்டமும் இல்லைங்க. இங்கே கூலிங்காக இருக்குன்னு நாங்கள் கொஞ்சமாகுது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா செம்ம வெயில் அடிக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா செம்மையாக வேர்க்க தான் செய்யுது, கூலிங்காலாம் இல்லை. இப்போதைக்கு யாரும் உள்ளே வராதிங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சீசன் இல்லை. நல்லா சீசன் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே வாங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து வெயில் அங்கே நம்ம ஊர்லலாம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. உங்களுக்கே தெரியும், பின்னாடிலாம் பாருங்கள் செம்ம வெயிலாக இருக்குது. வர பிளேஸ் வேணால் ரோடெலாம் வந்து சூப்பராக இருக்குது, ஆனால் உள்ள பிளேஸ் அந்தளவுக்கு இல்லை. ஓகே, நான் அப்படியே கில்லி படத்துக்கு போகலான்னு இருக்கேன். அங்கே போனேன்னா அங்கே வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் கைஸ். பாய். ஓகேங்க, அப்படியே நான் வண்டி எடுத்துகிட்டு ரிட்டன் இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவ்வளோதான், வெயில் தாங்க முடியல, அந்தளவுக்கு வெயில் அடிக்குது. அதனால் அப்படியே நம்ம வந்து வீட்டுக்கு போக வேண்டியது தான். வீட்டுக்கு போகிறேன்னா இல்லை மூவிக்கு போகிறேன்னான்னு தெரில. அப்படி மூவிக்கு போனேன்னா அங்கே வீடியோ எடுக்க முடிஞ்சால் நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். 2 hours later. அப்படியே நம்ம ஆனைக்கட்டிலேருந்து இறங்கி அப்படியே கில்லி மூவிக்கு தான் வந்தோம். உண்மையாகவே வேறு லெவலில் இருந்துச்சுங்க. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படத்துக்கு இவ்வளோ ஒரு வரவேற்பு வந்து நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. அந்த அளவுக்கு வேறு லெவலில் எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. அதையுமே நான் வீடியோ எடுத்திருப்பேன், பார்த்துருப்பீங்க எல்லாருமே. அதுக்கே காப்பிரைட் ஸ்ட்ரைக் எதுவும் வருதா என்னன்னு தெரியல. ஓகேங்க, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட அவருடைய பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே கைஸ், அடுத்து இன்னொரு நல்ல வீடியோ வந்து உங்களுக்கு பார்க்குறேன். பாய், டாட்டா.